முத்தவா அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் கிட்டத்தட்ட மக்களை நெறிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. முத்தவாக்கள் மக்கா மதீனா 2 பக்கமும் இருந்திருக்காங்க. இந்த முத்தவாக்களுடைய வேலை என்னென்னா பொதுவான இடங்களை கண்ணியப்படுத்தணும் மக்கள். அப்போ மக்கள் பொது இடங்களில் தேவையில்லாமல் பேசக்கூடாது, சண்டையிடக்கூடாது, ஒரு பொது இடத்துல நின்று தம் அடிக்கக்கூடாது, ஹராமான விஷயங்கள் செய்யக்கூடாது, பெண்கள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒழுக்க நெறிகளை, கண்ணியத்தை, மாண்பை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இந்த முத்தவாக்கள் இருந்திருக்காங்க. 1 2 கிடையாது, பல முத்தவாக்கள் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு மக்களை நெறிப்படுத்தக்கூடிய விஷயத்தை, அதாவது ஒரு இமாமை போல இருந்து அதுக்கு படிச்சிருப்பாங்க, மார்க் அடிப்படையில் விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க, ஒரு இமாமாவே இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய வேலை என்னென்னா ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க மதீனாவில், மக்காவில். மக்கள் இது போன்ற அனாச்சாரங்களை ஈடுபட்டு இருந்தாங்க, வந்து அமலை விட்டுட்டு வேறு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் கூடுதலாக சொல்லணும், ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கூட என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் அப்புறப்படுத்துவது மீன் இவங்களை நெறிப்படுத்துவாங்க. பாய் போய் தொழுங்க, வாங்க சொல்கிறாங்க போய் தொழுங்க, போய் சஃபில் நில்லுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாக மக்களோடு கனெக்ட் ஆகி அதிகாரத்தோடு அவங்களை நெறிப்படுத்தக்கூடிய இடத்துல இந்த முத்தவாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் எம்பிஎஸ் என்னைக்கு பதவிக்கு வந்தாரோ இன்றைக்கி இந்த முத்தவாக்கள் முற்றுமுழுமாக அழிக்கப்பட்டு விட்டார்கள். 1 2 முத்தவாக்கள் இருக்கிறாங்க, பேருக்கு இருக்கிறாங்க. பெரிய அளவில் ஸ்ட்ரீட்டில் இறங்கியெல்லாம் போய் பஞ்சாயத்து பண்ணி அவங்கள நெறிப்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறதில்ல. இப்போ இவங்களுடைய அதிகாரத்தை குறைத்து விட்டு அரசு என்ன பண்ணிருச்சுன்னா தன் கையில் அதிகாரத்தை நாங்கள் வச்சுக்கிறோம்னு சொல்லிடுச்சு. அப்போ இந்த முத்தவாக்களை குறைத்ததுலேருந்து இன்றைக்கி மக்கா மதீனாவுக்குள்ளே இன்னொரு அட்டுடைய நடக்குது. நிச்சயமாக நான் பார்த்தேன், மதீனாவில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சென்னை கிஃப்ட் ஷாப் என்று சொல்லக்கூடிய சென்னை கிஃப்ட் ஷாப்பில் நான் போயிருந்தேன், நண்பர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சார். இந்த மக்கா மதீனா ஹரம்குள்ளே முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அனுமதி கிடையாது, ஆனால் இன்றைக்கி யூதர்கள் செல்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஷாக்காயிருச்சு. ஏன்னா அவர் பேசிகிட்டு இருக்கும் போது தான் ஒரு யூதன் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணிட்டு போனாங்கிறத காட்டுறாரு, கை கூப்பிட்டு காட்டுறாரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், சவுதி அரசு குறிப்பாக எம்பிஎஸ் முகமது பின் சல்மான் எந்த அளவு ஒரு அனாச்சாரத்தை இன்னைக்கு இந்த மக்கா மதீனா அப்படின்ற புனித நகரங்களுக்குள்ளே அனுபவிச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்லணும்னா ரியாது, ஜித்தா, இன்னும் பல்வேறு தமாம் போன்ற பல்வேறு இடங்களில் யூதர்களுக்கு பல்வேறு ஆலயம் கட்டும் அளவிற்கான அனுமதிகள் கூட இன்றைக்கி கிடைச்சிடும் போல. அந்தளவு யூதர்களுடைய ஆக்குபைடு என்பது, அதாவது அவங்களுடைய ராஜாங்க ரீதியான உறவு அடிப்படையில் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் அவங்களும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கி யூதர்களுடைய ஆசை என்ன, குறிப்பாக ஜியோனிஸ்டுகளுடைய ஆசை என்ன, எங்களது அகண்ட பாரதம் இங்கே சொல்கிறாங்க அகண்ட த கிரேட்டர் இஸ்ரேல் எங்கே வரை இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது மெக்கா வரையிலும் இருக்கணும், சவுதி வரையிலும் இருக்கணும்னு சொல்கிறான். ஸோ அதற்கு முன்னுதாரணமாக சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க, டிப்ளமேட், அதாவது நார்மலைசேஷன், இயல்பு நிலை ஒப்பந்தம் ஆகலையாட்டியும் இவங்களுக்குள்ள ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த புனித நகரங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்மளால்